Hi friends, இப்போ எல்லாரும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கோம். மே மந்த் வந்து நம்ம ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன் வருது. சோ வந்துட்டு பட்டு saree எடுக்கிறதுக்காக எல்லாரும் வந்து காஞ்சிபுரம் போலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலையில 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா காஞ்சிபுரம் போகிறதுக்கு 2 hours ஆகும். சோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுனால எப்படியும் வந்துட்டு 2.5 hours 3 hours குள்ள ஆயிடும். சோ காலையில 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். காஞ்சிபுரம்ல நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் சில்க்ஸ் வந்து நம்ம போறோம். சோ போற வழி அப்புறம் உங்களுக்கு கடையில வந்துட்டு கொஞ்சமா வீடியோ எடுத்துர்க்கேன். ஏன்னா உள்ள வந்துட்டு நம்ம வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் ட்ரை பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். இது சாணியாமா உள்ள 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 இங்கே இல்லடா. வெல்கம் ஹோட்டல். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேவா ஜூஸ் வாங்க ஆண்டி, இப்போ சாப்பிட்டுருக்க வாங்கி எடுத்துருவேன். என்ன எடுத்துட்டியாவா? வா 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 போடா வா ஆண்டி போ ஓட போட்டோம். காஞ்சிபுரம் சேரவே நேரம் ஆயிரும். ஸ்ரீபெரும்புத்தூர். நம்ம காஞ்சிபுரம்ல இருக்கிற பிரகாஷ் சில்க்ஸ் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான். ஆனால் நம்ம காஞ்சிபுரம் உள்ள என்டர் ஆகிட்டிங்கனாலே போதும், நிறைய ஏஜென்ட் மாதிரி ரோட்டில் அங்கே எங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பட்டு சாரி பார்க்க வரீங்களா, ஹோல்சேல் இருக்குது எங்கள் கடைக்கு வாங்க, நீங்கள் எந்த கடைக்கு போகிறீங்க, பிரகாஷ் சில்க்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 பிரான்ச் இருக்குது, நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த பிரான்ச் போகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. பட் வந்துட்டு ஏஎஸ் பாபுஷா அதே மாதிரி பிரகாஷ் சில்க்ஸ் வந்து ஒரே பிரான்ச் மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த ஏஜென்ட் கிட்டலாம் வந்து கண்டிப்பாக உஷாராகவே இருங்க. ஷாப்பிங் டைமில் வந்துட்டு இடையில லஞ்ச் பிரேக். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டாச்சு. எல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். எதுக்குன்னா திருப்பி அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் கடை ஏஎஸ் பாபுஷா மணி செகண்ட் ஷிஃப்ட். நாங்கள் காலையிலே வந்து 11 மணியா 11 மணிக்கு வந்தோம். பிரகாஷ் சில்க்ஸ் இதில் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது இந்த பாபுஷா கடைக்கு போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான்டா. சரி கடை அவன் பாதுஷான்னு பாபுஷானா இங்கே அது ரொம்ப ஃபேமஸ். காஞ்சிபுரத்தில் வந்து இந்த கடை ஃபேமஸ். பிரகாஷ் சில்க்ஸும் பாபுஷாவும் அதை அங்கே பார்த்து முடிச்சு வாங்கிட்டோமா? அப்படியா? கிடைச்சா வாங்கி சாப்பிடு. இங்கே ஒரு பேண்ட்லூன்ஸ் இருக்கு. பாபுஷாவை நோக்கி தெருவா அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா. பேசாமல் அப்பாவோட எல்லாரோடையும் காரில் வந்துருக்கணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். அதுங்கெல்லாம் காரில் வந்துருக்குங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை மட்டும் நம்ம அடுத்த தெருவில் இருக்குன்னு நினச்சி நடந்துட்டோம். சுற்றி இன்னும் இங்கே இருக்குல்ல ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் ஏஎஸ் பாபுஷா. எப்படி உள்ள வீடியோ அலவுட் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணுறோம். இங்கே இருக்க ரைட் சைடு. இங்கே நிறைய ஒரே நேமில் வந்துட்டு டூப்ளிகேட்டாக அங்கே எங்கேயும் இருக்கும். இங்கே வந்தால் ஏமாறக்கூடாது. ஸோ இந்த கடைக்கெலாம் பிரான்ச்சே கிடையாது, இது ஒரே கடை தான். நிறைய பேர் ஏஎஸ் பாபுஷா ஹோல்சேல் சொல்லி நம்ம ஏமாற்றுவாங்க. இங்கே வரப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும்.
நீங்கள் saree வாங்கினா வாங்குங்க, இல்லைன்னா ஆளை விடுங்கடா, நான் தூங்கிட்டான். ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டோமா, நல்லா டயர்ட் அங்கே இங்கே சுற்றி சுற்றி நடந்ததுனால அதெல்லாம் நல்லா தூங்கிட்டான். ஒரு 1/2 hour நல்லா தூங்க வச்சதுக்கப்புறம் நம்ம எழுந்துச்சி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரப்போ நடந்து வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்து நடந்து போக முடியாது, ஏன்னா கார் வந்து பிரகாஷ் ஹில்ஸ் பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஆட்டோவில் வந்துட்டு போயிட்டோம். பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. செலவு பண்ணாங்க பண்ணிக்குதோம். நீ அவஸ்தைப்படுறியா? போட்டான் மொத்தமாக 4,900 ஆச்சு. ஓரமா நிப்போம். என்னடே ஒன்று தாண்டா விழுந்துச்சு. பாபு ஷாட்டு பிரகாஷ் ஆட்டோவில் வந்தாச்சு. மீண்டும் மறுபடி முதல்ல இருந்து வரும். திருப்பியுமா? ஏய், காலைல ஷாப்பிங் வந்தீங்க, மத்தியானம் அங்கே ஏத்தப்பில் சாப்பாடு முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இப்போ நைட் சாப்பாடு முடிச்சு கடையை சாத்துற வரையும் அங்கே இருப்போம். அங்கே சாப்பிடும். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. என்ன டைம்? 7 o'clock. எத்தனை மணி வந்தோம்? வீட்டில் இருந்து 8 மணிக்கு கிளம்பணும். அவ்வளோ கிளம்ப வேண்டியதான். வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சவுகார்பேட் ஷாப்பிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.